இங்க ஒருத்தன் அந்த ஊர் கிராம தலைவரோட கோதுமை வயல்ல ஒளிஞ்சு இருந்து யாரும் பார்க்காத டைம்ல அங்க ஒரு டீசல் பாட்டில உடைக்கான். அதுக்கப்புறம் அந்த வயல்ல தீயையும் பத்த வச்சிடறான். அப்போ அந்த வழியா வந்த கிராம தலைவர் அவரோட வயல் எரியறத பாக்குறாரு. ஆனா அவர் அதை பார்த்து வருத்தப்படாம தீய பத்த வச்சவனை பார்த்து தம்ஸ் அப் காட்டி அவனை பாராட்டுறாரு. தீ நல்லா எரிஞ்சதுக்கு அப்புறம் தீயை அணைக்கிறதுக்காக அந்த கிராமத்து மக்களை சத்தம் போட்டு கூப்பிடுறாரு. தீ வயல் முழுக்க வேகமா பரவுறத பார்த்தும் அந்த கிராமத்து மக்களோட ஃபேஸ்ல எந்த டென்ஷனும் இல்ல. அதுக்கு ஆப்போசிட்டா அவங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் நிம்மதியா இப்போ இருக்கிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலா அதுக்கு முந்தின நாள் தான் எனிமி சோல்ஜர்ஸ் இந்த இடத்தை அவங்க கிட்ட இருந்து வலுக்கட்டாயமா கைப்பற்றி இருப்பாங்க. அந்த டைம்ல கோதுமையும் அறுவடைக்கு தயாரா இருந்திருக்கும். எனிமி சோல்ஜர்ஸ் அதை அறுவடை பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருப்பாரு. ஆனா கோதுமை எனிமி சோல்ஜர்ஸ் கிட்ட அவங்களுக்கு அடிபணிஞ்சு கொடுக்கறதுக்கு அந்த வில்லேஜ் பீப்புள்ஸுக்கு மனசு வரல. அந்த சோல்ஜர்ஸ் அங்க இல்லாத டைம்ல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த வயல்ல இருந்த கோதுமை கதிர்களை மட்டும் தனியா அறுத்து சேமிச்சு எடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே அந்த வயல்ல தீய வச்சுட்டு அதை ஒரு சாதாரண காட்டு தீ மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ்ல ஃபுல்லா சேர எடுத்து தடவிட்டு எனிமி சோல்ஜர்ஸ் முன்னாடி இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வளர்த்த பயிர்கள் எல்லாம் தீயில வேஸ்டா போயிருச்சுன்னு சொல்லி தரையில கடந்து அழுது ஆக்டிங் பண்றாங்க. ஆனா எனிமி சோல்ஜரோட லீடர் அவ்வளவு ஈஸியா யாருக்கிட்டையும் ஏமாற மாட்டாரு. உடனே ஒரு சோல்ஜர் அனுப்பி தீ எரிஞ்ச இடத்த செக் பண்ணிட்டு வர சொல்றாரு. அதிர்ஷ்டவசமா அங்க எதுவும் சந்தேகப்படுற மாதிரி கிடைச்சிருக்காது. உடனே ஒரு சோல்ஜர் அதுக்கு பக்கத்துல இருந்த 800 வயல்ல அறுவடை பண்ண சொல்லி அந்த கிராமத்து மக்கள் கிட்ட ஆர்டர் போடுறாரு. அந்த மக்கள் கொஞ்சம் தயங்கி நிக்கிறத பார்த்துட்டு நீங்க இப்போ அறுவடை பண்ணலன்னா அவங்கள ஒருத்தரை கொலை பண்ணிடுவேன்னு ஒரு சோல்ஜர் மிரட்டுறான். வேற வழி இல்லாம அவங்களும் கதிர்களை அறுக்கிறதுக்கு கிளம்பி போறாங்க. அந்த டைம்ல அவன் அந்த வயலையும் யாருக்கும் தெரியாம தீயை பத்த வச்சிடறான். உடனே அவங்க எல்லாரும் சேர்ந்து தீயை அணைக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அங்க இருந்த கடைசி வயலையும் தீ ஃபுல்லா எரிச்சு சாம்பலாக்கிறது. மறுபடியும் தீ எரிஞ்சதை பார்த்த சோல்ஜருக்கு கோபம் தலைக்கிறது. அந்த சோல்ஜர் சந்தேகத்துல செக் பண்ணி பாக்குறப்ப ஆல்ரெடி கோதுமை கதிர்கள் எல்லாத்தையும் அவங்க வெட்டி இருக்கிறத கண்டுபிடிச்சிடறாரு. அதுக்கப்புறம் வேணும்னா அவங்க வயலுக்கு தீய வச்சிருக்காங்கன்னு சந்தேகப்படுறாரு. ஆனா அவங்கள ஒருத்தன் நாங்க யாரும் கோதுமையா இருக்கல, எங்க மேல வீணா சந்தேகப்படாங்கன்னு சொல்றான். ஆனா அந்த சோல்ஜர் அவன் சொல்றதை நம்பாம அந்த இடத்துலயே அவனை கத்தியால குத்தி கொன்னுறான். அதை பார்த்த கிராமத்து தலைவர் ஷாக் ஆகி உண்மையை சொல்றதா சொல்றாரு. ஒரு அப்பாவி வீணா கொல்லப்பட்டதை அவரால் பார்த்துட்டு பொறுத்துட்டு இருக்க முடியல. அதனால அறுவடை செஞ்ச கோதுமைகள் எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்கிற இடத்தையும் சொல்லிடுறாரு. ஆனா அவரோட சொந்த தானியங்கள் மறைச்சு வச்சிருக்கிற இடத்தை தான் சொல்லியிருப்பாரு. அப்பவும் அந்த சோல்ஜர்ஸுக்கு ஆத்திரம் குறையல. அவங்க அந்த மக்கள் கிட்ட யார் வயலுக்கு தீய வச்சதுன்னு உண்மையை சொல்லிருங்கன்னு மிரட்டுறாரு. ஆனா அவங்க யாரும் வாய துறக்காம அமைதியா நிக்கிறாங்க. அப்பதான் அந்த சோல்ஜர்ஸ் எவ்வளவு கொடூரமானவங்கன்னு அவங்களுக்கு புரிய வருது. அந்த லீடர் அவங்கள இருந்து ஒரு குட்டி பையனை அங்க இழுத்துட்டு வர சொல்லி ஆர்டர் போடுறாரு. நீங்க உண்மையை சொல்லலன்னா இப்பவே இந்த பையனையும் கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டுறாரு. இந்த கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல அந்த வயல்ல தீய பத்த வச்சவன் முன்னாடி வர்றான். அவன் சோல்ஜர்ஸ் கிட்ட யார் தீய பத்த வச்சாங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்றான்.